ஜாதி என்ற இது அழுக்கு போன்றது. பாத்ரூமில் குளிக்கும் பொழுதே விட்டுறணும், வெளியே வரக்கூடாது. பாரதியார் சொல்லியிருக்காரு, ஜாதி இல்லையடி பாப்பா. அது கண்டிப்பாக அது இல்லாது சில பேருக்கு பொறுக்கலை. அதனால் ஒருவரும் சிந்திங்க. முக்கியமாக இளைஞர்கள் நீங்கள் சிந்திச்சாங்கன்னா, நம்ம இருக்கும் இடம் என்ன, இன்னொருவர் சொல்வதற்கு அவர்கள் போதைக்கு நீங்கள் ஊருக்காக மாறிவிடக்கூடாது. அது மாறினீங்க, உங்களுடைய ஒளி எங்கேயோ இருக்குது. அவர்களை ஒளியாக நீங்கள் மாறிடாதீங்க. நீங்கள் இன்னொருத்தருக்கு ஏற்றக்கூடிய ஒளியாக இருக்கணும். புரியுது சார். அதுதான் இந்த அருந்ததியருக்கும் வந்தறியர்களுக்கும். இதை சில பேர் பார்க்கும் பொழுது வரலாறுகளை புரட்டி போட்டால் அந்த உண்மை அவங்களுக்கு தெரியும். இந்த முடிவு இனிமேல் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்ன்றது யாரும் பேசக்கூடாது. அவங்க வீட்டுக்குள்ளே பேசிக்கலாம், வெளியில் இவங்களை பற்றி ஒருத்தர் பேசக்கூடாது. இவங்களை நம்ம வணங்க வேண்டியவர்கள். அவர்களுக்கு நிறைய கொடுமைகள் நம்ம இழத்திருக்கிறோம். அதை திருப்பி திருப்பி நம்ம வாய் பேசலாமேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அதனால் ஜாதி இல்லை. ஒன்றே ஒன்று இதில் சொல்லணும், இன்னொரு கதையும் சொல்லணும் தான். அதாவது பிளட் டொனேஷன் வச்சுருக்காங்க. ABO இந்த மாதிரி 3 விதமான இது இருக்குது. இதில் ஒரு ஆள் பிளட்டு மட்டும்தான் நம்ம எடுக்க மாட்டோம். எய்ட்ஸ் பேஷண்ட்டுடைய பிளட்டு மட்டும்தான் நம்ம எடுக்க மாட்டோம். மற்ற எல்லாருடைய ரத்தத்தையும் நம்ம வாங்கிப்போம். அப்போது உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா, அந்த ரத்தத்தை ஒருத்தருக்கும் நம்ம ஏற்றுறோம் இல்லையா. அதில் எங்கேயாச்சும் இப்படி இருக்கா? இல்லை. இது அருந்ததியருடைய ரத்தம், இது வந்தேரிகளுடைய ரத்தம், இது முனுசாமி நாயக்கர் ரத்தம், இது கவுண்டர் ரத்தம், ரெட்டியார் ரத்தம், முதலியார் ரத்தம், நான் ஏற்ற மாட்டேன். ஒரு மனிதன் உயிர் துடிக்கும் பொழுது எந்த ரத்தனே அவனுக்கு தெரியாது. அவனை உயிர் ஊட்டி ரத்தத்தை ஏற்றி அவனை புழைக்க வச்சதுக்கப்புறம் அவன் திருப்பி இப்படி வந்தால் எவ்வளோ பெரிய குற்றம். இது எல்லாருக்குமே தெரியும். அதை இளைஞர்களை சிந்திக்க வர்றது கிடையாது. உண்மை சார். அதை இளைஞர்கள் சிந்திச்சு மேலே உள்ளவர்கள் பார்த்தாங்கன்னா இதுக்கு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்கள் முடிவு அவங்கள் கையில் தான். இன்னொருத்தர் வார்த்தையை கேட்டு நீங்கள் பண்ணீங்க, நம்மளை கண்டிப்பாக கொண்டு போய் பாதை தான் தள்ளுவாங்க. அதுக்கு நம்ம அடிமையாகிடக்கூடாது. அதனால் நான் திருப்பி பாரதியார் சொல்வதை தான் சொல்லுவேன், ஜாதி இல்லை என்பது ஒன்று, ஜாதி இல்லையடி பாப்பா. வணக்கம். வணக்கம் சார்.